உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும், ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் சில தேக்க நிலையும் அடைகிறார்கள். சில பிரச்சனைகளும் சில வருஷங்களை சந்திக்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்களால் பிரச்சனைகள் வரும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் நான் ஏதாவது சாதிச்சிருவேனா, ஏதாவது எனக்கு நல்லது நடந்துருமா. முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா, வாழ்க்கையில் எந்த நிலைக்கு நம்ம போக முடியும், என்னெல்லாம் செய்யலாம், என்ன யோகங்கள் நம்ம இந்த வருஷம் இருக்குது, என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்கள். இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான முயற்சிகள் செய்தால் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு முதன்மையான வருடமாக இருக்குது. ஏன்னா ராசியிலே கேது பகவான், 7ஆம் இடத்தில் ராகு, அஷ்டம சனி வேற. அதனால் பலவிதமான அறிவு, திறமை, நிர்வாக திறமை எல்லா விஷயங்களும் இருந்தால் கூட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிக முயற்சிகள் செய்தால் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய முக்கியமான ஆண்டாக இருக்கும். அதில் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்கும், நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப காலமாக உங்களை எப்படா இவன் மாட்டுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு இறை மாதிரி இருக்கீங்க. உங்களை அறியாமலே சில தவறுகள் நடக்கும், சில விஷயங்கள் உங்களால் செய்ய முடியாமல் போகும். உங்களை ஏதாவது பழி வாங்குவதற்கான ஒரு நேரமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தேவையில்லாமல் மாறாதீங்க. ஏன்னா இப்போ பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்காக வேறு மாதிரி வேறு ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிப்பீங்க. சில நேரத்தில் வேறு கம்பெனிக்கு போய் வேலை விடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனால் தேவைக்கு தவிர மாறாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் சிம்ம ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கோங்க. ஏன்னா வேலை கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியாதோ அந்த கேள்வி தான் கேட்பாங்க, நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்களோ அந்த கேள்வி தான் கேட்க போகிறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? அதேமாதிரி சம்பளத்தில் பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணுவாங்க, பாதி சம்பளம் தரம்பாங்க, பொசிஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நெருக்கடிகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லாத போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்குறவன் தான் எவனா இன்டர்வியூ பண்ணுவான், சம்பளத்தை கொடுக்க விட மாட்டான், இல்லை வாய்ப்புகள் எதாவது இல்லாமல் போயிடும், வேறு யாராவது வாய்ப்புகள் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். கிடைக்கிற வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கடன் வாங்கவே வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனைகள் வரும். இல்லை சார், ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன், ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கேன். அந்த வீடு வாங்குறீங்க, இடம் வாங்கினா 50% உங்கள் காசாக இருக்கணும். இல்லை சார், பேங்க்கில் 90% லோன் தரேன்னாங்க, ஒரு கார் வாங்கினா 100% லோன் பண்ணி தரேன்னாங்க. அதெல்லாம் போகவே போகாதீங்க. என்றைக்கு அந்த வீடு வாங்குறீங்களோ, அந்த மாதிரி கார் வாங்குறீங்களோ, வேலையில் பிரச்சனைகள் வரும், ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏமாறக்கூடிய நேரம், ஆனால் ஏமாறுறமானே தெரியாது, அதான் பிரச்சனையே. எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இருக்க மாதிரி இருக்கும். எப்போ அப்படின்னா, ஒரு புதிய விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி, செஞ்சதுக்கப்புறம் தான் ஐயோ மாட்டிக்கிட்டோமே, இதுலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு மீள முடியாமல் தவிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. புதிய விஷயத்தை ட்ரை பண்ணாதீங்க, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த செய்யுங்க. புதுசாக யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களையும் மாட்ட விட்டு நீங்களும் அவங்ககிட்ட மாட்டிட்டு கடைசியில் அவங்ககிட்ட கெட்ட பேர் வரும், ஜாக்கிரதையாக இருங்க. பார்ட்னர்ஷிப் வேண்டவே வேண்டாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இல்லை சார், மனைவி பேரில் பண்ணுறேன், கணவர், அதெல்லாம் கூட செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா பிரச்சனை வரும். அதெல்லாம் செய்கிறீங்கன்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு செய்வது சிறப்பு, இல்லைனா செய்யாமல் இருங்க, அமைதியாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் வேறு என்னதான் சார் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம், அதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா நீங்கள் உறவுகளை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு நேரம் இந்த வருஷம். அப்போ அதுக்கான சூழ்நிலைகள் அமையுது அப்படின்னா எடுத்துக்கோங்க, அதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திங்க, சிறப்பாக இருக்கும்.
அது மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். 2027க்கு அப்புறம் நீங்கள் ஃபேமிலியோட வேறு ஊருக்கு செட்டில் ஆகிறதுக்காக வெளிநாடு போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கீங்க, பயங்கர நெருக்கடியான காலகட்டம். உங்கள் பேரில் ஒரு கெட்ட பழிச்சொல் வராமல் போக இந்த வருஷம் கவனமாக இருங்க. என்ன சார் இவ்வளோ பயமுறுத்துறீங்க? பயமுறுத்துறதுக்காக பதிவே கிடையாது. கவனமாக இருக்கணும். நாங்கள் நிறைய ஜாதகங்கள் பார்க்கறதுனால ஏற்கனவே ஒரு 6 மாதம் காலமாக இப்படி தான் இந்த நிலைமை தான் இருக்குது. அந்த மாதிரி யாருக்கா இருக்குன்னா நீங்களே கமெண்ட் பண்ணலாம். இந்த நிலைமை இருக்குது சார், கரெக்டு தான். ஒன்றுமே இருக்காது. முக்கியமாக பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள சூழ்ந்த மாதிரி இருக்கும். அதுவும் வேலை பார்க்குற பெண்களுக்கெல்லாம் நிறைய நெருக்கடி, அவமானங்கள், கெட்ட பேர், தேவையில்லாத பழிச்சொல், இது மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. காதல் செய்யக்கூடியவர்களுக்கு அனுதினமும் பிரச்சனை தான். ஃபோன் பண்ணி பேசலனாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதேமாதிரி காதல் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வருஷம் சொல்லாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக அப்படியே ரன் பண்ணுங்க. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அந்த ஒரு கஷ்டமான ஒரு நிலை, உங்களுக்கு கடுமையான ஒரு நெருக்கடி இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுமாரி திருமணத்துக்கு பார்க்கக்கூடிய ஒரு அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கனால, அவர் 7ஆம் அதிபதியே இருக்கனால ஒரு தவறான வரனை தேர்வு செய்வதற்கான நேரம். ஒரு வாட்டி 10 வாட்டி ஜாதகம் பாருங்கள். ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்தா பத்தாது, 3 ஜோசியர்கிட்ட பாருங்கள். ஜோசியரே உங்களுக்கு நல்ல ஜோசியர் கூட சில நேரம் ஆப்போசிட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த கவனக்குறைவு சில நேரத்தில் வரும். கவனமாக இருங்க. அதேமாரி வரனை பார்க்கும்போது பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள், செய்யுங்க. ஃபேமிலியில் நல்லா இருக்கணும். ஒரு வாட்டி 10 வாட்டி யோசிச்சு பண்ணுங்கள். ஆசைப்பட்டு நல்லா அழகாக இருக்க பொண்ணு பண்ணலாம் கூடாது. நல்லா வசதியாக இருக்காங்க பண்ணலாம்னு நினைக்கிறேன் கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் மனநிலை சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மனநிலை பாதிப்புகள் வரும். ஒரு பாயிண்டில் என்னென்னா சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஏற்கனவே ஒரு 6 மாதம் சில பேர் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும், வயிறு ப்ராப்ளம் வரும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும், அல்சர் வரும். இந்த விஷயங்களை கவனமாக இருங்க. வெளியில் சாப்பிடாதீங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டாக மருந்து எடுத்துக்கங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு விரக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். நான் என்ன செஞ்சாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அது பணமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். அம்மா அப்பாவே உங்களை ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயத்த குறை சொல்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். கூட பிறந்தவங்க அது மாதிரி ஏதாவது குறை சொல்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். ஜாக்கிரதையாக இருங்க. மொத்தத்தில் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் தலையிடக்கூடாது. அதே போல் நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது நிலைமை, கிரகநிலை நல்லா இருக்குன்னா சில பேர் நல்லா தான் இருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை. தசாபுத்தியை பார்த்துங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பார்த்துங்க. உங்களுடைய செய்யக்கூடிய வேலையை ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் பக்கத்தில் இருக்க ஜோசியரே பாருங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. கவனமாக இருக்க வேண்டிய கடமை சிம்மராசி என்பவர்களுக்கு அதிகமாக உண்டு. கவனம் தேவை. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்குது, நல்ல யோக பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் பாதிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பாவகிரகங்களுடைய தசாபுத்தி. அதில் முதன்மை பெறக்கூடிய தசாபுத்தி பார்த்திங்கன்னா ராகு திசை நிறைய பேரை பாதிக்கும். அப்போ அதில் சில சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். கேது திசை, முக்கியமாக சனி திசை, சுபகிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் சுக்கிர திசை, புதன் திசை முதன்மையாக கடனை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்குது சில பேருக்கு. அதனால் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். ஜாதகம் நோட்டில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDFல கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழி பிரசனம் எப்படி பார்க்குறது, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும்னா ஜாமக்கோல் பிரசனம் எப்படி பார்க்குறது, தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தேவ பிரசனம் எப்படி பார்க்குறதுன்னு பல விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.